கேரளா லாட்டரி கிஸ்ஸிங் டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு அக்ஷயா லாட்டரி ரிசல்ட் லைவ் தான் பார்க்க போகிறோம். 14/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு லாட்டரி லாட்டரி ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க, வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க, டுடே ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம். 350 ஏ போர்டு 3, பி போர்டு 5, சி போர்டு 0. இது என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறான்னு தெரிலங்க. டுடே நம்மளுக்கு ஒரே இதாக தான் போகுது. ஆனால் போர்டு பாஸ் இருக்குது. ஏ போர்டு 3 பாஸுங்க, பி போர்டு 5 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா 99 வந்தனால இன்னைக்கு ட்ரிபிள் நம்பரும் ஒரே நம்பராக அடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சி போர்டு எப்பயும் போல் ஏசி இன்னைக்கு டுடே வின்னுங்க. மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆல் போர்டில் 3 பாஸு, நம்ம 2 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் 2 பண்ணோம். பட் 3 மட்டும்தான் உள்ளே வந்திருக்கு. நம்ம நேற்றே மார்க் பண்ணியிருந்தோம், அதாவது நம்ம வீடியோலேயே கொடுத்துருந்தோம். பட் நம்ம 2 எதிர்பார்த்த ஒரு நம்பர் தான், எதிர்பார்த்த நம்ம 2 வரல, 3 வந்திருக்கு. 5-0 இப்படி உள்ளே இறங்கிருச்சு. அதாவது 50 இப்படி உள்ளே இறங்கிருச்சு. அதனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதாங்க. அதாவது 350ல் ஆல் போர்டில் 3 எப்பயும் போல் வின்னுங்க. ஆல் போர்டில் அதுக்கப்புறம் வாங்க, மெம்பர்ஷிப்லேயுமே ஒரு ஆல் போர்டு வின்னு. 3 டிஜிட்டில் என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துருவாங்க. 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கில் நம்ம கொடுத்துருந்த ஒரு வின்னிங் அதை என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்தது 326431. இந்த பேட்டர்ன் நம்ம கொடுத்துருந்தோம். வர பேட்டர்ன் நீங்கள் இப்படி தான் அடிச்சுருக்கணும். ஏ போர்டு 3 எப்பயும் போல் உள்ளே வந்துருச்சு. இந்த 50 எப்படி உள்ளே வந்துச்சுன்றதை பார்த்துருவோம் வாங்க. அதாவது 350 நம்ம பிசிஏ இன்னைக்கு 3 நீ கன்ஃபார்ம் வர வேண்டியதுங்க. பட் ஆனால் 35 வந்துடுச்சு ஏபிக்கு. ஏபியில் எதிர்பார்த்த ஒரு நம்பர், அதாவது 9க்கு பவர்னு பார்த்தாலே 4 தாங்க. ஃப்ளிப்புன்னு பார்த்தா கூட 7 தான் வரும். இந்த 5 எங்கிட்ட இருந்து உள்ளே வந்துச்சுன்னு தெரியல. எல்லாமே இப்போ பேட்டர்னை மாற்றிருக்கான். டுடே நம்ம ஒரு பயங்கரமாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 350, அதாவது 399 வச்சு அப்படியே சேமாக இறக்கிட்டான். இந்த 99க்கு பதில் 50 என்ன கான்செப்ட் உள்ளே இறக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிர்மல் லாட்டரிக்கு அடித்த 0 பி போர்டில் வந்த 0 அப்படியே சி போர்டில் இறக்கிட்டான். 3க்கு 3 அப்படியே உள்ளே வச்சுட்டான். இந்த அதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸில் பி போர்டு இறக்கணும். பி போர்டு 5 அப்படியே மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துட்டான். வந்த நம்பரே தான் வந்திருக்கு. பட் புதுசாக எந்த ஒரு நம்பருமே இறங்கலை. நாம் புதுசாக நம்ம ட்ரையல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 350 இந்த மாடலில் தான் வந்திருக்கு. 3க்கு 3 அப்படியே இறங்கியிருக்கு. இது நம்ம அதாவது நம்ம கார்னியா ப்ளஸில் அடித்த ஒரு 5 பி போர்டில் வந்து 5 அப்படி இறக்கிட்டான். இது நேற்று பி போர்டில் இறக்குன 0 இன்னைக்கு அப்படியே சி போர்டில் இப்படி கன்வெர்ட் பண்ணி இப்படி இறக்கிட்டான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம எப்படி என்ன ட்ரிக்கில் எடுப்பான்னு பார்த்துருவோம். அதையும் பார்த்துருவோம். டுடே ஒரு பக்கவான ஒரு ஒர்க் அவுட், ஒரு ஃபுல்லி ஒரு சூப்பரான தரமான ஒரு ஒர்க் அவுட் தாங்க நம்ம பண்ண போகிறோம். அதாவது மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னா அதுதான் நம்ம இதில். அதான் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஆல் போர்டில் ஒரு பயங்கரமாக விளாடுங்க. அதுதான் ஆல் போர்டில் மெயின் ஆட்டமாக வச்சுக்கோங்க. ஏபிசியில் வந்து விளாடுறது மெயினாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபி பிசிலாம் சப்பாக வச்சு ஆட்டத்தை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு மெயின். ஆல் போர்டில் எப்படினாலும் நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிடும். 2 நம்பர் கிடச்சிடும் எப்படினாலுமே. ஓகேங்களா? இப்போ இந்த 350 வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அது ஓரளவுக்கு பக்காவான ஒரு ஒர்க் அவுட். 350 இப்படி தான் இறங்கியிருக்கு. இறங்குறதுக்கு ஏ போர்டு மறுபடியும் 3 உள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டான். இந்த எதிர்பார்க்கப்பட வேண்டிய நாளைக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்னா இந்த பி போர்டில் 6 இன்னும் இறங்கவே இல்லைங்க. இந்த மந்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 4th மந்த்து அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டில் 6 தாங்க இன்னும் இறங்கவே இல்லை. அதாவது பி போர்டில் 6 தான் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர். இன்னைக்கு அதான் எதிர்பார்த்து தான் நம்ம ஒரு ஒர்க் அவுட் பக்கா ஒர்க் அவுட் பண்ணோம். பட் ஆனால் எங்கிட்ட மிஸ் ஆயிருச்சு. எனிவேஸ் அப்புறம் ஏபியில் நம்ம வச்ச ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 65 வச்சோம். பட் அவன் 35ன்னு அடிச்சுட்டு கிளம்பிட்டான். எனிவேஸ் ஓரளவுக்கு நம்ம ஒரு 50% இன்னைக்கு ஒரு வின்னிங் தாங்க. ஆல் போர்டு போட்டு வின்னிங் எடுத்தவங்க யாரெல்லாம் வின்னிங் எடுக்கல மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் யாருன்னுக்கும் லாஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு மன்னிக்கவும். இனிமே
ஒரு பக்காவான ஒரு ஒர்க் அவுட், நாளைக்கு ஒரு பக்காவான ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆல் போர்டை இப்பயும் சொல்கிறேன், ஆல் போர்டை மெயினாக வச்சு ப்ளே பண்ணுங்க கவனமாக. இதுதான் கவனம், சரிங்களா? பக்காவாக ப்ளே பண்ணுங்க, பார்த்து சேஃபாக ப்ளே பண்ணுங்க. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மக்களே. மீண்டும் ரிசல்ட்டு ஒரு கன்ஃபார்ம் ரிசல்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளைக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட் உங்களுக்கு வீடியோவை லான்ச் பண்ணுறோம். நாளைக்கு வின்னிங் தட்டி தூக்கி ஆகணும், வேறு வழியே இல்லைங்க. நன்றி, வணக்கம்.